என் பேர் ஆஷிஷ். நான் வந்து வேலம்மாள் வித்யாலயம் மேலனம்பாக்கம் கேம்பஸில் படிக்கிறேன். ஸோ நான் டிசம்பர் 2023 ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் போயிருந்தேன் மவுண்டனரிங்காக. ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன் எவரெஸ்ட்காக. ஸோ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் எவரெஸ்ட் ஏறணும்னு. அதுக்கப்புறமா வீட்டில் சொன்னேன், வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரப்போசல் வந்து ஸ்கூல்லேயும் தந்தேன், இது மாதிரி சார் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு. மிஸ்டர் வேல்மோகன் சார், எங்களோட கரஸ்பாண்டன்ட் சார், அவருக்கு வந்து நான் ஒரு ப்ரப்போசல் தந்திருந்தேன், இந்த மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அதனால் ஐ நீட் சம் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு. ஸோ சார் வந்து எதுவுமே யோசிக்காமல் எனக்கு வாஸ் லைக் ஐ வில் ஸ்பான்சர் யூ, ஐ எம் ரெடி டு ஸ்பான்சர் யூன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் தந்த சப்போர்ட்னால ஐ ஸ்டார்டட் மை ட்ரைனிங். ஆஃப்டர் மை 12th நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மவுண்டனரிங் கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அட்வென்ச்சர் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பேசிக் மவுண்டனரிங் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மவுண்டனரிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 1.5 இயராக ஃபுல்லாக இதுக்காகவே ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா April 5th 2025 வந்து நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் காத்மாண்டுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து April 14th வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கு. லைக் நான் வந்து என்னோட டீமோட டீம் லீடர். நான் வந்து வேர்ல்ட்லேயே எங்கெஸ்ட் டீம் லீடர் ஃபார் அன் எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன். இந்த எக்ஸ்பெடிஷன் முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா ஐ ஹேட் அ ஃபார்மாலிட்டிஸ் இன் நேபாள் டூரிசம். ஸோ ஐ ஸ்டார்டட் லேட் தேன் மை டீம். நான் வந்து April 14th ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐ ரீச் பேஸ் கேம்ப் அண்ட் வி ஹேட் அவர் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஆன் May 29th. ஸோ ரொட்டேஷன் நாங்கள் வந்து மேலே வந்து பாடி வந்து ஒரே வாட்டி அக்ளமேட்டைஸ் ஆகாது. ஸோ அதனால நாங்கள் வந்து கேம்ப் 2 வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்து அங்கே 2 nights ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வருவோம் திரும்பி பேஸ் கேம்ப். ஸோ தட் அவர் பாடி கெட்ஸ் அக்ளமேட்டைஸ் டு ஹை ஆல்டிடியூட். இதுக்கப்புறமா வி ஹேட் அ ஃபைனல் சமிட் புஷ் ஆன் May 15th. வி பிளான் ஃபார் May 15th. அங்கே பேஸ் கேம்பில் இருக்கிற எல்லா அதர் டீம்ஸுமே May 15th தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் May 8th ரூட் ஃபிக்ஸிங் நடந்துருந்துச்சு. May 10th வந்து வெதர் ரிப்போர்ட் வந்துருச்சு. தட் இஸ் May 15th வந்து 35 மைல்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா ஜென்ரலாக வந்து ஒரு மேக்ஸிமம் 20 மைல்ஸ் வரைக்கும் தான் கிளைம் பண்ணுவாங்க. அதோட அதிகமாக விண்ட் இருந்தால் யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். லைக் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூட விடாது. ஸோ லைக் யூ நீட் டு கன்சியூம் more food and more energy is consumed in this part while you're climbing with air more than 35 miles per hour. ஸோ ஆனால் நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம், நோ மேட்டர் வாட் வி ஆர் கோனா சப்மிட் ஆன் 15th. எதுக்குன்னா லைக் 15th க்ரௌட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அதர் டீம்ஸ் வேர் நாட் ட்ரைங் டு டேக் த ரிஸ்க். இஃப் ஐ சப்மிட் ஆன் த 15th ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் எங்கெஸ்ட் சப்மிட் ஆஃப் த இயர். இந்த சீசனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் எங்கெஸ்ட் சப்மிட்டராக இருப்பேன். ஸோ அதனால வி வேர் லைக் took the decision to submit on 15th, and we went and we started our summit, and it was pretty tough for us during the summit day. Idukna camp 4 la nang start பண்ணும்போது we didn't had a high wind was there, but ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்க ஆஃப்டர் த சவுத் சம்மிட், த ஃபால் சம்மிட்னு சொல்லுவாங்க, அது லைக் அது பார்க்க சம்மிட் மாதிரி இருக்கும், ஆனால் சம்மிட் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அது பேரே ஃபால் சம்மிட். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா விண்ட் ஸ்டார்டட் மார்னிங் ஆஃப்டர் ஒரு 6 அப்புறமா ஃபுல் விண்ட். ஸோ இதுக்கப்புறமா லைக் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். லைக் நான் கேம்ப் 4 ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து என்னோட ஷேர்பா வந்து என்னோட ஹை ஃபுட் வந்து தொலைச்சிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ஃபுட் இல்லை அங்கே கேம்ப் 4லேருந்து. ஐ டென்ட் ஹேட் எனி ஃபுட். ஸோ 3 days வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுட் இல்லை. ஐ ஜஸ்ட் ஹேட் சாக்லேட்ஸ், அண்ட் அந்த சாக்லேட்ஸில் தான் என்னால் சர்வை பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் சம்மிட் புஷ் போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் நாங்கள் 4 people போயிருந்தோம். அதில் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியாதனால அவர் சப்மிட் பண்ணல. அவர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணி லைக் 3-4 days கேம்ப் 4லேயே இருந்தார். அதுக்கப்புறமா லைக் நாங்கள் போகும்போது நான் தான் லாஸ்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஐ saw one more person from கல்கத்தா, சுபத்ரா கோஷ், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவரை லாஸ்ட்டாக நான் தான் பார்த்தேன். சப்மிட் நான் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது அவர் வந்து மேலே போயிட்டு இருந்தார், அவர் ஷேர்பாவோட. ஸோ அந்த ஹெவி வின்னால அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ப்ளஸ் அவருக்கு வந்து எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் அவர் கீழே வர முடியாமல் அங்கேயே இறந்துட்டார் அவர். ஸோ எனக்கும் நான் கீழே இறங்கும் போது லைக் என்கிட்ட ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை. நான் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலும் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃபுட் கூட நான் முன்னாடி நாள் சாப்பிடல. அதனால ரொம்ப டயர்டாக இருந்தனால அந்த காற்றுலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் ப்ரேயிங் கீழே உயிரோட போனால் போதும், அப்படி தான் இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல. எதுக்குன்னா வேற யாருமே இல்லை சம்மிட்ல. நான் பண்ணும்போது சம்மிட் டைம்ல ஒன்லி மீ அண்ட் மை ஷேர்பா வருது. ஸோ ஏதாச்சும் ஆனாலும் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே அந்த ஹை ஆல்டிடியூட்ல வந்து அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர் இது கேரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே யோசிக்க மாட்டாங்க. நான் வந்து ரிட்டர்னில் வரும்போது வாட்டர் பாட்டில் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்படியே மூஞ்சி மேலேயே இல்லை என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வாட்டர் கூட அங்கே தர மாட்டாங்க அந்த ஆல்டிடியூட்ஸில். ஸோ எப்படி ஒன்று சப்மிட் முடிச்சுட்டு ஐ சப்மிட்டட் அரௌண்ட் 9:05 in the morning. அண்ட்
After that, I reached base camp about May 17th and I reached Kathmandu May 21. அதுக்கப்புறமா இப்போ ஐ எம் ஹியர். யா, தேங்க் யூ. பேஸ் கேம்ப்ல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள்? ஸோ பேஸ் கேம்ப்லேருந்து நாங்கள் சம்மிட் புஷ்க்கு வந்து May 11th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரொட்டேஷன் டைம் எப்படி இருக்குன்னா, ரொட்டேஷன் டைம் வந்து கேம்ப் ஒன் போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு கேம்ப் 2 போவோம். ஆனால் சம்மிட் புஷ் அன்னைக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா, டேரெக்டாக கேம்ப் 2 போவோம். நாங்கள் வந்து அரௌண்ட் நைட் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் ஐ திங்க் அரௌண்ட் 11:30 12 வந்து நாங்கள் வந்து கேம்ப் 2 ரீச் ஆகிட்டோம். ஸோ கேம்ப் 2 ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து த நெக்ஸ்ட் டே வி கோ ஃபார் கேம்ப் 3. ஸோ கேம்ப் 2க்கு அப்புறமா தான் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். கேம்ப் 2க்கு அப்புறமா வி ஹேவ் அ பாயிண்ட் கால்ட் ஆக்சிஜன் அண்ட் கிராம்பான் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஜுமாரிங் ஸ்டார்ட் ஆகும். ஜுமார் இஸ் அன் எக்யூப்மெண்ட். அது வந்து அசென்ட் மட்டும்தான் ஆகும், லைக் ஃபார்வர்டில் மட்டும்தான் டைரக்ஷனில் போகும். இட் டசன்ட் கம்ஸ் பேக். ஸோ வி ஸ்டார்ட் ஜுமாரிங் ஃப்ரம் த camp 3, near to the camp 3. And after that, from camp 3 we started about early morning 6:30 and we reached camp 4 about 3:30. So adakaprama we were having very less time for the summit. Only we had our Sherpa told, like Sherpa is the guide who takes us, like each person has a different Sherpa. So Sherpa just told us that 6 o'clock ella நம்ம summit push போணும். So அதனால we had to start by 6 o'clock. So but due to the weather and the wind, we started by around 7:30. அதுக்கப்புறமா we reached 9:05 and it took me about 14 hours for the summit. மலை ஏறிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவாகிருக்கு? தமிழக அரசு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், இது வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து டோட்டலாக 35 lakhs வந்திருக்கு. அதில் வந்து 30 lakhs என்னோட ஸ்கூல் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க, வேலம்மாள் வித்யாலயா. 5 lakhs வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உதயநிதி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா தமிழக அரசுக்கு? இது வந்து லைக் மவுண்டனரிங் வந்து நம்ம சவுத் சைடில் ரொம்ப கம்மி. இந்த நம்ம சதர்ன் பார்ட்டில் தமிழ்நாடுல இங்கெல்லாம் ரொம்ப, இப்போ நான் ட்ரைனிங் பண்ணும்போது கூட அட்லீஸ்ட் கேரளால இருந்து கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க ட்ரைனிங்காக. ஆனால் சென்னையில் யாருமே இல்லை. நான் அட்வான்ஸ் எல்லாம் பண்ணும்போது யாருமே லைக் தமிழ்நாடுலேருந்து வரும்னு சொன்னாவே லைக் தே see us ஷாக்கிங்காக. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூத்தில் கொண்டு வந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறேன். லைக் இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட். இதுக்குன்னா இப்போ வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க, ஆனால் பட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் ஸ்போர்ட்ஸ். எதுக்குன்னா இல்லை லைஃப் ரிஸ்க்கும் இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப லைக் இல்லை என்டியூரன்ஸ் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். இதில் மலையேற்ற பயிற்சி வந்து சென்னையில் இருக்கா? நம்மளுக்கு சென்னையில் வந்து சரௌண்டிங்ஸில் வந்து வி ஹாவ் வெரி ஸ்மால் ட்ரெக்ஸ். கர்நாடகா சைடில் நம்ம தமிழ்நாடு இந்த சைட்ல எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ட்ரெக் தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெக்ஸ் எல்லாம் பண்ணால் பத்தாது. அது லைக் தேர் லைக் வெரி ஈஸி ட்ரெக்ஸ். நீங்கள் வந்து லைக் மவுண்டனரிங் பண்ணணும்னா த என்டியூரன்ஸ் லெவல், த ட்ரெக்கிங் லெவல், இதெல்லாம் ட்ரைனிங் வந்து யூ ஹாவ் டு கோ டு த ஹிமாலயன் ரீஜன் தான். ஹிமாலயன் ரீஜன்ஸில் மட்டும்தான் இதுக்காக ட்ரைனிங் எடுக்க முடியும் நம்மளால. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் மவுண்டைன் ஐ ஹாவ் டு செக் எனி அதர் 8,000 meter பீக். ஸோ இப்போதைக்கு எதுவும் சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷன் ஒன்று பிளான் இருந்துச்சு. லைக் நான் 2022 வந்து சென்னை டு லே லடாக் சைக்கிளிங் சோலோ எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ லைக் என்னோட அதுக்கப்புறமா ட்ரீம் இருந்தது சென்னை டு லண்டன் சைக்கிளிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரீம்காக தான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ட்ரைனிங் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேஜில் பண்ணுறது பெட்டர். எதுக்குன்னா உங்கள் பாடி வந்து இந்த டைமில் தான் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எதுக்குன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்து மவுண்டனரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்குன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா என்டியூரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங் மவுண்டனரிங். ஸோ அதனால நீங்கள் ஃபிசிக்கலாக எங்கேஜில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலி இட் பி ஈவன் மோர் பெட்டர் இன் த ஃபியூச்சர் இயர்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து மவுண்டைன் கிளைம்பிங் பண்ணும்போது ப்ராப்பராக பாடி வந்து லைக் பாடியை கேட்கணும். நீங்கள் லைக் உங்கள் பாடி வந்து சொல்லும் உங்களுக்கு லைக் ஆல்டிடியூட் சிக்னஸ் இது மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு லைக் வாமிட்டிங் ஹெட் ஏக் வந்துருச்சுன்னா லைக் பாடியை கேட்டுட்டு யூ ஹேவ் டு டிசன் டவுன், கீழே இறங்கிடணும். நீங்கள் வந்து இன்னும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. மவுண்டெயின்ஸ் பொறுத்து ஈகோயிஸ்டிக்காக என்றைக்குமே இருக்கக்கூடாது. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து என்னைக்காச்சும் ஃபீவர் இல்லைனா ஏதாச்சும் ஹெட் ஏக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட கீழே வரணும். ஏன்னா மவுண்டெயின்ஸில் ஹையர் ஆல்டிடியூட்ஸில் வந்து என்றைக்குமே பாடி வந்து ரிகவர் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு கம் டவுன் ஃபார் யுவர் ரிகவரி. ஸோ அதனால என்றைக்குமே பாடி பேட்ச் கேட்டுட்டு இது மாதிரி பண்ணுவோம். எதுக்குன்னா என்னோட ஃப்ரெண்ட் அவர் வந்து எங்களோட டீம்மேட், எங்கள் டீமில் இருக்கிறதோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அவர் தான். அவர் வந்து லைக் அவரால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் 4 days வந்து கேம்போவில் ஸ்டே பண்ணார். அவர் வந்து எவரெஸ்ட் சப்மிட் பண்ணலாம், ஆனால் லோட்ஸ் த 4th highest mountain அதை சப்மிட் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது அவருக்கு அங்கேயே கொலாப்ஸ் ஆகிட்டார் அவர். ஸோ அந்த டைமில் அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, இருக்கிறவங்களாலையும் அவரை ஹெல்ப் பண்ண முடியல.
ஸோ இப்போ வந்து லைக் இருக்கிற லைக் 2 இந்தியன்ஸ் இறந்து போனாங்க, அதில் ஒருத்தர் வந்து எங்கள் டீம்மேட்டாக இருந்தார். ஸோ அதனால லைக் லைஃப் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். லைக் நாங்கள் வந்து கேம்ப் 4லேருந்து கீழே இறங்கும் போது ஒரு பிலிப்பின் கிளைம்பர் கூட ஃபர்ஸ்ட் டெத் ஆகுது தான். ஸோ நான் வந்து லைக் என்னோட காகல்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் மாஸ்க்னால உங்கள் காகல்ஸில் ஃபாக் ஆகும். ஸோ லைக் ஐ குடன்ட் see anything. கீழே நடக்கும்போது என்னால் பார்க்க முடியல. ஜஸ்ட் சேஃப்டி ரோப் பிடிச்சி தான் நான் நடந்துட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து லைக் இவர் வந்து அங்கே வந்து லைக் சடனாக ஃபாக் கிளியர் ஆச்சு. பார்த்தோன்னே எனக்கு ஒரு டெட் பாடி. அதுக்கப்புறமா லைக் ஐ காட் டு நோ தட் ஹி வாஸ் அ பிலிப்பின் கிளைம்பர் ஹூ டைட் த லைக் ஃபர்ஸ்ட் டெத் ஆஃப் த எவரெஸ்ட். அவர் தான் இறந்து போனார். ஸோ பாடி ரெஸ்கியூ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இங்கே. ஸோ அதனால லைக் ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்றைக்குமே நீங்கள் மவுண்டெயின்ஸில் மட்டும். நேம் சொல்லுங்க சார் நேம் ஆஷிஷ். தேங்க்யூ